அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் போற்றியவர்களாக நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம். சிங்கப்பூரிலிருந்து பிஸ்மி ரேடியோ வழங்கக்கூடிய நம் சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியிலே கலந்திருக்கக்கூடிய உலகளாவிய பிஸ்மி நேயர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் இறைவனுடைய கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. பிஸ்மி ரேடியோ சனி மற்றும் ஞாயிறுகளிலே அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறது. சிங்கப்பூர் மட்டுமல்லாமல் உலக அளவிலே இருக்கக்கூடிய தமிழ் பேசும் நல்லுலகத்திலே இருக்கக்கூடிய நல்ல நல்ல தலைவர்கள், ஆளுமைகள் போன்றவர்களை எல்லாம் தேர்வு செய்து அவர்களுடைய சிறப்பான அந்த வாழ்க்கையை மக்களுக்கு எடுத்து சொல்லும் விதமாக, அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அடைந்த அந்த ஒரு மிகச்சிறந்த வெற்றியை எல்லாம் எடுத்து காட்டும் விதமாக, அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கொண்டிருந்த அந்த விழுமியங்களை எல்லாம் சொல்லும் விதமாக ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியை வாரந்தோறும் பிஸ்மி ரேடியோ நடத்தி கொண்டு வருகிறது. அந்த வகையிலே இந்த வாரமும் நம்மிடையே ஒரு அற்புதமான ஆளுமை, ஒரு சிறந்த ஒரு இளைய ஒரு தலைவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். இன்றைய அந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கக்கூடிய அந்த தலைவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்மெல்லாம் வேலை தேடணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு வயசுல இள வயதிலேயே ஒரு நிறுவனத்தை உருவாக்கி வேலை தேடுவதற்கு பதிலாக நான் வேலை தருகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய ஒரு அருமையான தலைவர். ஆரவாரம் இல்லாத, ஆர்ப்பாட்டம் இல்லாத, நிறைகுடம் தழும்பாது என்று சொல்வார்களே, அது போன்ற ஒரு அற்புதமான பண்பாளர். அமைதியும் விவேகமும் நிறைந்த ஒரு அன்பு தோழர் என்று சொல்லலாம். கல்வியின் முக்கியத்துவம் கருதி அது சார்ந்த ஒரு தொழிலை செய்யக்கூடியவராக, ஒரு பயிற்சி நிறுவனத்தை நடத்தக்கூடியவராக இருந்து வரக்கூடிய ஒரு அன்பு தோழர். ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கத்துடைய சிங்கப்பூர் கிளையின் செயற்குழு உறுப்பினராக பல ஆண்டுகளாக அற்புதமான பணிகளை செய்து வருபவர். இப்படிப்பட்ட பல சிறப்புகள் நிறைந்த அந்த தலைவர் வேறு யாரும் இல்லை, எடுக்வேஸ் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லப்படக்கூடிய சிங்கப்பூரிலே இருக்கக்கூடிய அந்த பயிற்சி நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி அன்பு சகோதரர் இத்ரிஸ் மாலிம் அவர்களை பிஸ்மி ரேடியோவின் நேயர்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு. அன்பு சகோதரர் இத்ரிஸ் மாலிம் அவர்களுக்கு எங்களுடைய சலாத்தினை சமர்ப்பிக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஃபரீஷ் நண்பரே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சந்திக்கிறோம். பிஸ்மி ரேடியோ நம்மள பல விஷயங்கள் நம்ம பிஸியா இருந்தா கூட இந்த ஒரு அருமையான நம் சிறப்பு விருந்தினர் என்கின்ற இந்த ஒரு அழகான ஒரு வாய்ப்பினை எனக்கு பிஸ்மி ரேடியோ தந்திருக்கிறது. அதற்காக பிஸ்மி ரேடியோக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கின்றேன். உங்களுடைய இளமை வாழ்க்கையை பற்றி நம்மளுடைய நேயர்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள். முதலாவதாக பிஸ்மி வானொலி நேயர்கள் அனைவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாம். என்னுடைய பூர்வீகம் நாகூர்ல பிறந்து வளர்ந்து பிரைமரி செகண்டரி எஜுகேஷன் எல்லாம் நாகூர்ல முடிச்சுட்டு, பிறகு பேச்சுலர்ஸ் டிகிரி படிப்பதற்காக நான் திருச்சி சென்றிருந்தேன். பிறகு மாஸ்டர்ஸ் டிகிரி படிப்பதற்கு சென்னை சென்றிருந்தேன். அதன் பிறகு சிங்கப்பூருக்கு வர வேண்டிய ஒரு வாய்ப்பு கிட்டியதால் சிங்கப்பூருக்கு வந்து சிங்கப்பூரிலே மேலும் போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இன் லைஃப் லாங் லேர்னிங் என்று சொல்லக்கூடிய வாழ்நாள் கட்டளை பற்றிய ஒரு பட்டய படிப்பையும் நான் படித்திருக்கிறேன். அது தவிர்த்து பல சிறு certificate programs, short courses and many things I have been learning. Okay, I need to just be a model for lifelong learning. இத்ரிஸ் ப்ரோ, உங்க கல்லூரி வாழ்க்கையை பற்றி சொன்னீங்க, பள்ளி வாழ்க்கையை பற்றி சொன்னீங்க. உங்களுடைய கல்லூரியை பற்றி ஏதாவது, அந்த கல்லூரி பெயரை நீங்கள் சொல்லவில்லை. கொஞ்சம் அந்த கல்லூரிக்கு நம்ம கொஞ்சம் கிரெடிட்டை கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு தலைவரை, ஒரு அற்புதமான ஒரு தொழில் முனைவரை உருவாக்கி அந்த கல்லூரிகளை கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். அந்த கல்லூரியுடைய பெயர்களையும் சொல்லுங்களேன் கொஞ்சம். நிச்சயமா. நான் +2 முடிச்சதுக்கு பிறகு வந்து ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் கிராஜுவேட் ஸ்டடீஸ். அப்போ ஜமால் முகமது கல்லூரி, அதுதான் இப்போ ஒரு எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கல்லூரி. இப்போ நாகூர்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, நாகூர்ல உள்ளவங்களுக்கு ஜமால் முகமது கல்லூரியில ஒரு இடம் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா வந்து நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். அந்த சமயத்துல நமக்கு அப்ளிகேஷன் போட்டு எப்படியாவது ஒரு சீட்டு வாங்கிட முடியாதா அப்படின்னு ரொம்ப ஆவலோட காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு வந்து கிட்டியது. அதை கொடுத்ததற்கு ஜமால் முகமது கல்லூரிக்கு என்றென்றும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ அப்படிதான் என்னுடைய பேச்சுலர்ஸ் டிகிரி. நான் வந்து ஒரு காமர்ஸ் கிராஜுவேட்,
ஃப்ரம் ஜமால் முகமது காலேஜ். 1989 டு 1992 அந்த பேட்ச்ல முடித்தேன். ஒரு நல்ல ஒரு கல்லூரி அனுபவம் எனக்கு கிட்டியது. நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து வழங்கியது ஜமால் முகமது கல்லூரி. அங்குதான் நம்ம பட்டத்திட்டப்பட்ட ஒரு வைரமா வந்து ஜொலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிட்டியது ஜமால் முகமது கல்லூரியில தான் அப்படின்னு சொன்னா அது மிகையாகுது. சரி, அதற்கு பிறகு நீங்க சென்னை சென்று படித்ததா சொன்னீங்க. அங்க உயர் படிப்பு வந்து அங்க படிச்சதா? அது எந்த கல்லூரியில படிச்சது? ஜமால் முகமது கல்லூரியில முடிச்ச உடனே வந்து நான் மேற்படிப்புக்காக சென்னைக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. சென்னையில் நியூ காலேஜில் போயிட்டு நான் மாஸ்டர்ஸ் படித்தேன். அதே நேரத்தில் அங்கேயே வந்து ஒரு டிப்ளமா இன் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி அண்ட் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ், NIITன்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்து அந்த ஒரு டிப்ளமா ப்ரோக்ராமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சென்னையில். ஆஹா, என்ன ஒரு அருமையான விஷயம். ஒரு திருச்சியில ஒரு ஜமாலுங்கிற மாதிரி சென்னையில புது கல்லூரிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு கல்லூரி. அந்த 2 கல்லூரிகளிலும் படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சிங்கையிலையும் நீங்கள் படித்ததா சொன்னீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சிங்கை மாணவர்களுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அந்த படிப்பு என்ன மாதிரியான படிப்பு? அந்த படிப்புக்கு உங்களுக்கு ஊக்கம் எப்படி ஏற்பட்டது? சிங்கையில வந்து பொதுவா எல்லாருமே வேலை பார்க்கணும்னு தான் சிங்கப்பூருக்கு வருவாங்க. ஆரம்பத்துல வர்றவங்க, நம்ம இருக்கக்கூடிய நாடுல நமக்கு அந்த தேவைகள் இருக்கும். ஆனால் நீங்கள் படிக்க வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தை யார் கொடுத்தது? எப்படி வந்தது அது? அதற்கு மெயின் காரணம் அப்படின்னு சொன்னா நான் செய்யக்கூடிய தொழில். நான் வந்து செய்யக்கூடிய தொழில் வந்து லைஃப் லாங் லேர்னிங் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில், ஸ்கில்ஸ் அப்கிரேடிங் அண்ட் லைஃப் லாங் லேர்னிங். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில லைஃப் லாங் லேர்னிங் பற்றி ஒரு மேற்படிப்பு படிச்சா நல்லா இருக்கும், அதுல நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால அந்த ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்தேன். அதுக்கு வந்து கவர்மெண்ட், சிங்கப்பூர் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஒரு பட்டய படிப்பு தான் இது. ஸோ அந்த அப்ப என்னுடைய புரிதலுக்காக கேட்கிறேன். அதாவது உங்களுடைய பிசினஸை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அது சம்பந்தமா, அந்த பிசினஸ் சம்பந்தமான ஒரு விஷயத்துல நம்ம வந்து நல்ல ஒரு தெரிந்த ஒரு மனிதரா இருக்கணுங்கிறதுக்காக அது சம்பந்தமான ஒரு படிப்பை நீங்க படிச்சிருக்கீங்க. நிச்சயமா என்னுடைய தொழிலுக்கு தேவைப்படக்கூடிய நிபுணத்துவத்தை பெறக்கூடிய ஒரு கல்வியா தான் அதை நான் வந்து. வெரி குட், அருமை அருமை, மிக சிறப்பு. சரி, இப்ப நான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, எங்களை போல இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, பொதுவா நம்ம படிக்கும் போது ஒரு பட்டப்படிப்பு படிக்கிறோம் அல்லது ஒரு என்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறோம்னா எவ்வளவு சீக்கிரம் நம்மளால வேலைக்கு சேர்ந்து நம்மளுடைய ஃபேமிலியை சப்போர்ட் பண்றது? அந்த நேரத்தில் நமக்கு வந்து வேற நினைவுகளோ வேற எதுவுமே இருக்காது. அதிலும் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுங்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயமே இல்லை. அந்த தொழிலுக்கான அந்த முனைப்பு, அதை எப்படி எடுத்துட்டு போகணும், அதற்கான அந்த அந்த பிளானிங்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட அந்த மாணவ பருவ புத்தி நமக்கு இருக்காது. ஆனால் நீங்கள் இளவயதிலேயே அந்த தொழில் மீது ஆர்வம் காட்டி அதுல இறங்கிட்டீங்க. இதற்கான ஒரு அந்த உத்வேகம், அந்த முனைப்பை தந்தது எது அல்லது யார்? ஓகே, ஒரு நல்ல அருமையான கேள்வி. எல்லாருக்கும் ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம் அப்படின்னு ஒன்று இருக்கும், நிச்சயமா. ஸோ என்னுடைய சைல்ட்ஹுட் ட்ரீமா இருந்தது பிஸ்னஸ். ஏன்னா என்னுடைய ஃபேமிலியில என்னுடைய ஃபாதர் மர்ஹூம் சுல்தான் மாலிம் அவர்கள், அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன். சிங்கப்பூர்ல பெனின்சுலா ஷாப்பிங் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ்ல ஒரு கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது என்னுடைய தகப்பனார். அதற்கு முன்பு என்னுடைய கிராண்ட்ஃபாதர், அவங்க பேரு சுல்தான் மரைக்கார், என்னுடைய தாயுடைய தகப்பனார். அப்படி என்னுடைய கிராண்ட்ஃபாதர் அவங்க வந்து ஜுவல்லரி வச்சிருந்தாங்க, ஜுவல்லரி, டைமண்ட் ஜுவல்லரி, சிராங்கன் ரோட்ல. ஸோ இது வந்து 1950s நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல வந்ததுனால எனக்கு நேச்சுரலா வந்து அந்த தொழில் மீது, தொழில் முனைப்பு மீது ஒரு ஒரு ஆர்வம் இருந்தது. இளவயதிலே இருந்தது, சைல்ட்ஹுட்ல இருந்து இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதற்கான சூழ்நிலை, சந்தர்ப்பம், அது எல்லாம் வந்து சிங்கப்பூர் வந்த பிறகுதான் எனக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிட்டியது. அதற்கு மெயின் காரணம் அப்படின்னு சொன்னோம்னா, நான் வந்து சேர்ந்ததே வந்து ஒரு எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனத்துல தான் வேலைக்கே வந்தது. ஸோ அந்த நிறுவனத்தில் இருந்து ஒரு 11 ஆண்டு காலம் பிரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தொழில, இந்த வேலையில நான் வந்து மேனேஜரியல் போர்ட்ஃபோலியோஸ்ல இருந்து அந்த தொழிலை கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்ட பிறகு நிச்சயமா ஒரு பிரேக் த்ரூ வேணும்
எந்த வயசுல நம்ம வந்து இதை வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி எப்பவுமே கேட்டுக்கொண்டு தான் இருப்பேன். எப்போ இது செய்யறது, ஹவு லாங் வி ஆர் கோயிங் டு டிலே திஸ், அதற்கான ஒரு பிரேக் த்ரூ வேணும். அப்படிங்கும்போது தான் அந்த ஒரு சந்தர்ப்பம் உருவானுச்சு. அது எப்படி உருவானுச்சுன்னு சொன்னா, என்னுடைய கல்லூரி நண்பர் முகமது ரஃபீக் அவர்கள் வந்து சிங்கப்பூருக்கு வரார். அவர் வந்து ஏற்கனவே துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு, அங்க உள்ள ஒரு நல்ல ஒரு கார்பரேட் நிறுவனத்துல. அப்புறம் சிங்கப்பூருக்கு வர்றாரு. வரும்போது நாங்க ரெண்டு பேரும் மீண்டும் மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் இதை பத்தின ஒரு டிஸ்கஷன், அதை பத்தி நிறைய டிஸ்கஷன் அப்பப்போ நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ இப்படியே கொஞ்சம் காலங்கள் சென்று கொண்டிருந்தது. பிறகு ஒரு சந்தர்ப்பத்துல நிச்சயமா இதுக்கு ஒரு பிகினிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் முதல்ல சொன்னேன். அதுல முதல்ல நான் வந்து வெளியில வந்து என்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு நான் வந்து என்னுடைய பங்கை அளிக்கிறேன். பிறகு ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க வந்து உள்ள வந்துருங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்குமே வந்து இருந்தது. ஸோ அப்படியே காலம் நகர்ந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த ஒரு முடிவை எடுக்கிறேன். எப்படி முடிவு எடுக்கிறேன்னா, இந்த மாதிரி வேலையை விட்டுட்டு நம்ம வெளியில வந்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு லிட்டில் கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கால்குலேட்டட் ரிஸ்க். அதே மாதிரி தான் வந்து அந்த கால்குலேட்டட் ரிஸ்க்கை எடுத்து வேலையை ராஜினாமா பண்ணிட்டு, அது மட்டும் நான் பண்ணல. வேலையை ராஜினாமா பண்றதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய ஃபேமிலிஸ் ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். நான் அப்போ இருக்கக்கூடிய ஒரு வீடு, ஒரு 3 ரூம் ஃபிளாட்ல இருந்தேன். அந்த வீட்டை வந்து வாடகைக்கு விட்டுட்டு நான் ஒரு ரூமுக்கு வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பர் வீட்டில் வந்து ஒரு வேக்கன்சி இருந்ததுனால அங்க நான் வந்து மூவ் பண்ணிக்கிட்டு அதுல கொஞ்சம் சேவிங்ஸ், அதுதான் என்னுடைய சர்வைவல் மணியா இருந்தது. ஸோ அப்படிதான் வந்து என்னுடைய முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முடிவு எடுத்து என்டர்பிரினர்ஷிப்புக்காக சொல்லிட்டு இந்த ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு தேவை இருந்ததுனால தைரியமா அந்த இளம் வயதுல எனக்கு வேற எந்த மேஜர் கமிட்மெண்ட்டும் கிடையாது. அந்த 2007 தான் இந்த தொழிலை நம்ம துவங்கக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு வந்து ஒரு இரட்டை குழந்தைகள் 2007 தான் அவங்களும் பிறந்தாங்க. ஸோ அப்போ அவங்களும் வந்து ஊர்ல தான் பிறந்தாங்க. ஒய்ஃபை ஊருக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க குழந்தை பெற்றுட்டு ஊர்ல இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இளங்கன்று பயமறியாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எதை பத்தியும் கவலை இல்லாம வேலையை ராஜினாமா பண்ணேன். நானும் ரஃபிக்கும் சேர்ந்து இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கான விதை என்னைக்கு போட்டோம் அப்படின்னா, என்னுடைய நண்பர் ரஃபிக்குடைய பிறந்த நாள் அன்னைக்குதான் நம்ம முடிவு பண்றோம். சரி, ஓகே, நம்ம இதுக்கான விதையை இன்னைக்கு போட்டுடுவோம். இதை எவ்வளவு ஆலமரமா வளருதுன்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம அதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த விதையை போட்டது வந்து என்னுடைய நண்பர் ரஃபிக்குடைய பிறந்த நாள் அன்று. அதை வந்து இங்க பதிவு பண்ண விருப்பப்பட்டேன். அருமை, மிக மிக அருமை. அதாவது ஒரு சிறந்த பயிற்சியாளர் நீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பதிலேயே அத்தனை விஷயங்கள் கொட்டி கிடக்குது. எத்ரிஸ் பாய், பார்த்தோம் முதல்ல வந்து ஒரு குடும்பத்துல ஒரு ஃபியூஷனா நீங்க உருவாறீங்க. ஒரு கல்வியையும் வியாபாரமே ரத்தமாக இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்து கல்வியையே எடுத்துக்கிட்டு ஒரு ஃபியூஷன் பண்ணின ஒரு ப்ராடக்டா நீங்க வெளியில வரீங்க. அந்த கனவு, நீங்க என்ன கனவு கண்டிருந்தீங்களோ அந்த தொழிலுக்கு முனைப்போடு அதுக்கு என்னென்ன செய்யணுங்கிற அந்த மனசுல அந்த ஆர்வத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்கான அந்த அதுக்கு சம்பந்தமான ஒரு கம்பெனியில போய் ஜாயின் பண்ணி அந்த கம்பெனியில எடுத்துக்கொண்டக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு தொழிலை நம்ம சரியா பண்ணணும்னா யாரோட கூட்டு சேரணும், எப்படிப்பட்ட ஒரு நண்பரோடு, ஒரு ஒத்த கருத்துள்ள ஒரு நண்பரோடு கூட்டு சேர்ந்து நம்ம அந்த 2 பேரை இணைந்து செஞ்சா எந்த அளவுக்கு நம்ம வெற்றி பெறலாம் என்பதற்கான ஒரு அழகான ஒரு பயிற்சியை ஒரு கேள்வியில ஒரு பதில நீங்க கொடுத்துட்டீங்க. இதுவே வந்து எங்களுக்கெல்லாம் இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு, இளையர்களுக்கெல்லாம் ஒரு அழகான ஒரு பாடம். எந்த அளவுக்கு ஒரு தொழிலை செய்யும் போது அதிலையும் ஒரு குறிப்பா கடைசியா சொன்னீங்க, ஒரு தியாகம் எப்படியெல்லாம் தியாகம் செய்ய வேண்டும், ஆரம்ப நிலையிலே ஒரு நிறுவனத்தை உருவாக்குவதற்கு எப்படிப்பட்ட தியாகங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்கு மிக அழகான உங்களுடைய வாழ்க்கையை சொன்னீர்கள். அற்புதமான விஷயங்கள். சரி, அடுத்த ஒரு விஷயம், ஏன்னா சொல்லுவாங்க எதையுமே ஆரம்பிப்பது எளிது, ஆரம்பிச்சு வெற்றி பெறுவது கூட எளிது, ஆனால் அந்த சஸ்டெயின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க, அதை தொடர்ந்து அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது என்பது வந்து மிகப்பெரிய ஒரு சவால் என்று சொல்வார்கள். நீங்க ஆரம்பிச்ச பிறகு உங்களுடைய தொழிலிலே ஒரு நிர்வாக அதிகாரியாக நீங்கள் உங்களுக்கு ஃபேஸ் பண்ண அந்த சேலஞ்சஸ், அந்த சோதனைகள் அல்லது சவால்கள் அவெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்களேன் கொஞ்சம்.
நிச்சயமா நிறைய சவால்கள் இல்லாத ஒரு தொழில் முனைவு ஒன்று இருக்க முடியாது நிச்சயமா. அப்படிப்பட்ட ஒரு சவால் தான் எனக்கு ஏற்பட்டது, எங்கள் தொழிலும் ஏற்பட்டது வந்து நிச்சயமா ஐ வாண்டட் டு ஷேர். 2008 நம்ம தொழிலை வந்து துவங்குறோம். ஈராண்டு காலம் இந்த தொழில் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நிறைய ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து செக்யூர் பண்றோம். அதை சக்சஸ்ஃபுல்லா வந்து செயல்படுத்தி முடிக்கிறோம். முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ரெவென்யூ ஸ்ட்ரீம் உருவாகுது. இதெல்லாம் உருவாகி வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எக்ஸ்பேன்ஷன் போகும். ஸோ கம்பெனி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கும்போது ஒரு மிடில் ரோட்ல போயிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஒரு செட்டப்பை உருவாக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி அதற்கான இடத்த எடுக்கிறோம். அதற்கான செட்டப் செய்கிறோம். நம்ம இங்க ஈராண்டு காலத்துக்கு மேல சம்பாதிச்ச அந்த ரிசோர்சஸ் எல்லாத்தையும் டெடிகேட் பண்ணி நல்ல அழகான ஒரு நிறுவனத்தை நல்ல ஒரு செட்டப் பண்ணி நிறுவனத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நல்ல ஹாப்பியா வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ 2011 தான் வந்து என்னுடைய நண்பர் ரஃபீக் அவர் என்ன செய்யறாரு, அவரு 3 ஆண்டு காலம் கம்பெனி தொடங்கி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு நைட் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரியாது அவர் வேலையை விட்டு ரிசைன் பண்ண போறது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணவும் கிடையாது. ஒரு நைட் வீட்டுக்கு வர்றாரு, நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். வந்த உடனே சொல்றாரு, இட்ரீஸ் ஒரு விஷயம் ஷேர் பண்றேன், நான் என்னோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. என்னால வந்து நம்பாம இருக்கவும் முடியல. ஏன்னா அவர் வந்து he was holding a highest portfolio, chief information officer, waiting to be promoted as the general manager of Daimler Southeast Asia, மெர்சடிஸ் பென்ஸ் உடைய ஒரு மூத்த பொறுப்பை வந்து உதறி தள்ளிட்டு என்டர்பிரினர்ஷிப்க்கு வந்ததை நினைச்சு பார்க்கும்போது கொஞ்ச நேரம் என்னால நம்பவே முடியல. என்ன இப்படி ஒரு மேஜர் டிசிஷனை வந்து ஜஸ்ட் லைக் தட் எடுத்தாருன்னு சொல்லிட்டு. அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் வந்து ரொம்ப ஃபர்ம் அண்ட் ப்ராக்டிக்கல் அண்ட் ப்ராக்மேட்டிக்கான ஒரு பர்சன். அப்படி இருக்கிறதுனால ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரி திங் ஹி டஸ் ஃபார் த கம்பெனி. ஸோ அந்த தைரியத்துல தான் இந்த என்டர்பிரினர்ஷிப்க்கு நம்ம வந்தது. ஓகே, எல்லாரும் ஈஸியா என்டர்பிரினர்ஷிப்புக்கு வந்து வரலாம்னு நினைப்பாங்க. பட் என்னுடைய அந்த கவுண்டர் வெயிட் அப்படின்னு சொன்னா அது வந்து என்னுடைய பார்ட்னர் ரஃபீக் தான். ஸோ அப்போ வேலையை விட்டுட்டு வராரு. வந்து அந்த பிஸ்னஸ் அந்த புது இடத்த நம்ம செட் பண்ண இடத்துல தான் வந்து 2 பேரும் ஸ்டார்ட் பண்றோம் எங்களுடைய என்டர்பிரினர்ஷிப் ஜேர்னியை டுகெதரா. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு மிகப்பெரிய சவால் எங்களை வந்து சேலஞ்ச் பண்ணுது. அது என்ன சவால்னா, 1 வருஷம் கூட முடியலை நம்மளுடைய கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ரெனோவேஷன் பண்ணி புது இடத்துக்கு போய் அந்த சூழ்நிலையில வந்து ஒரு 6 months நோட்டீஸ்ல வந்து நீங்க வந்து வெக்கேட் பண்ணணும். ஏன்னா இந்த பில்டிங் வந்து இன்னொரு லேண்ட்லார்டு வாங்கிட்டாங்க. ஸோ தே வாண்ட் டு பிரிங் அ டிஃப்ரெண்ட் மிக்ஸ் ஆஃப் டெனன்சி. அதனால எக்ஸிஸ்டிங் டெனன்ஸுக்கு வந்து 6 months ஏற்கனவே நம்ம கான்ட்ராக்ட் 2+2 கான்ட்ராக்ட்லாம் வச்சிருக்கோம். ஈவன் தென் எங்களுக்கு இந்த ஒரு சவால் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்பியர்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாது. இப்போ நம்மளே என்டர்பிரினர்ஷிப்புக்கு இப்பதான் வந்திருக்கோம். வந்து ஒரு கால் எடுத்து மேல வச்சு மேல வருங்கும் போது அடுத்தது வந்து இப்படி ஒரு சவால் வந்து எங்களை வந்து எதிர்நோக்கும் போது எங்களால என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சோம். தவக்கல் தாளல் தான். எண்ட் ஆஃப் த டே வாட் எவர் ஹேப்பன்ஸ் இஸ் ஃபார் அ ரீசன். ஸோ அக்செப்ட் த ரியாலிட்டி. வாட் எவர் ஹேப்பன்ஸ் வி ஜஸ்ட் அக்செப்ட் இட் அண்ட் லிவ் இட் டு அல்லாஹ். அப்படிங்கும்போது அந்த ஒரு தவக்கல் காரணமா இந்த விஷயத்த ரொம்ப நிதானமாகவும் நிறைய நல்ல பக்குவமாகவும் ஹேண்டில் பண்ணி இந்த விஷயத்திலிருந்து நாங்க மீண்டு இதே நிறுவனத்தை ஈஸ்ட் சென்டர்ல வந்து நம்ம செட்டப் பண்ணோம். இங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இதை வந்து நல்லபடியா செட் பண்ணிருந்தோமோ அதுல இருந்து மீண்டு ஈஸ்ட் சென்டர்ல போய் செட் பண்ணி 6 மாத காலத்துல கம்பெனியை வந்து கீழே விட்டுடாம தாங்கி பிடிச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம். அது ஒரு பெரிய சவால். அப்போ வந்து ஒரு வீக்கர் மைண்டட் பீப்புளா இருந்தோம்னா நிச்சயமா வந்து ஒரு பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை தான். ஏன்னா உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் போட்டு அடுத்த லெவலுக்கு நீங்க வந்துட்டீங்க. அப்போ உங்க கையில இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. வேலையை விட்டாச்சு, நானும் வேலையை விட்டாச்சு, என்னுடைய பார்ட்னர் வேலையை விட்டாச்சு. தென் இஃப் யூ ஹேவ் டு ரியலி கம் பேக் அகைன் இட்ஸ் கோயிங் டு பி மேஜர் சேலஞ்ச் ஃபார் போத் ஆஃப். டெஃபினெட்லி வி கேன் கம் பேக். அந்த ஒரு தைரியம் எங்களுக்கு என்னைக்குமே உண்டு. ஸோ இதுல மெயினா சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, அப்படிப்பட்ட ஒரு சேலஞ்ச் வந்தாலும் ஃபார் எவ்ரி சேலஞ்ச் தெர் இஸ் அ சொல்யூஷன். ஸோ அந்த சொல்யூஷன் என்னங்கிறத நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். வி காட் த சொல்யூஷன்.
we managed to bounce back and we got the journey going. Until now the journey continues and I really enjoy. மாஷாலா பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியா இருக்குது ஆக்சுவலா. ஏன்னா நீங்க அந்த ரஃபீக்னு சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு என்னுடைய துபாயில என்னுடைய அறை தோழர்னு நான் சொல்றதுல வந்து எனக்கும் கொஞ்சம் இப்ப பெருமையா இருக்குது. ஏன்னா அவரை பத்தி அப்பவே தெரியும். அதாவது ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறாருன்னா அதை பத்தி அத்தனை விஷயங்களும் கிட்டத்தட்ட ஒரு 360 டிகிரியான அந்த கோணங்களை எல்லாம் அலசி ஆராய்ஞ்சது தான் அவர் முடிவெடுப்பாரு. அந்த காம்பினேஷன் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப வியக்க வைக்கிறது. அதுதான் மிகப்பெரிய ஒரு எடுக்கஸ்டுடைய மிகப்பெரிய பலம் என்று நான் நினைக்கின்றேன். சார் இன்ஷால்லா இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய இளமை வாழ்க்கை, கல்வி, இந்த தொழிலை நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்கிற ஒரு முக்கியமான 3 விஷயங்களை பத்தி பேசிட்டோம். அடுத்து வந்து இந்த எடுக்குவெஸ்ட் இன்டர்நேஷனல் எப்படி வந்து அது வந்து ஒரு தொழில்தான் என்று சொன்னாலும் கூட கல்வி சம்பந்தமான அந்த உங்களுடைய ஆர்வத்தின் மேல நீங்க அந்த கல்வி சம்பந்தமான பயிற்சி சம்பந்தமான ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுல நிச்சயமா உங்களுக்கு வந்து அந்த தொண்டு செய்யணும், மக்களுக்கான ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கணும், நம்முடைய சமுதாயத்துக்கான ஒரு முன்னேற்றத்துக்கு நம்மளும் ஒரு காரணமா இருக்கணுங்கிறது நிச்சயமா உங்களுடைய மனசுல அது ஒரு இருந்திருக்குங்கிறத நான் முழுமையா நம்புறேன். அந்த வகையில பார்க்கும்போது இப்ப எடுக்குவெஸ்ட் இன்டர்நேஷனல் கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சிகள் என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் இருக்குது, எந்தெந்த மாதிரியான மக்களுக்கான பயிற்சிகள் அதுல இருக்குங்கிறதையும் கொஞ்சம் சொல்லிட்டுக்கலாம். அப்படியே எடுக்குவெஸ்ட் இந்த பேரை நீங்க கேட்டாலே எடுக்குவெஸ்ட் searching for education, anyone who want to search for education come to us அப்படிங்கிற ஒரு மீனிங் அதுல வந்து அடங்கி இருக்கும். அதுதான் எடுக்குவெஸ்ட் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லும்போது சிங்கப்பூர் தவிர்த்து மற்ற நாடுகளுக்கும் இந்த நிறுவனம் வளரும் அப்படிங்கிற ஒரு முற்போக்கு சிந்தனையோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் எடுக்குவெஸ்ட் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட். அந்த நிறுவனம் நம்ம துவங்கி 2008 அப்பொழுது WDA ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய WDA உடைய அக்ரிடிடேஷன் நமக்கு கிடைச்சது. வி பிகம் த ரெஜிஸ்டர்ட் ட்ரைனிங் ப்ரொவைடர் அண்டர் WDA. இப்போ அதை வந்து ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லும்போது ஸ்கில்ஸ் ஃபியூச்சருங்கிறது ஒரு நேஷனல் மூவ்மெண்ட்னு சொன்னா அது வந்து எல்லோரும் பங்கு பெற்று இதை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கு நம்ம அனைவருக்கும். இட்ஸ் அ நேஷனல் மூவ்மெண்ட் போது நீங்க நான் எல்லாருமே இதுல ஒரு பொறுப்புதாரி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் மூவ்மெண்ட்ல வி ஆர் இன்டு கண்டினியூவிங் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் CET-ன்னு சொல்லுவோம். CET. ஸோ நீங்க வந்து PET-ன்னு சொல்லும்போது ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் சொல்லுவோம், CET-ன்னு சொல்லும்போது கண்டினியூவிங் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் சொல்லுவோம். நாங்க வந்து இருக்கக்கூடிய ஃபீல்டு கண்டினியூவிங் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், அப்கிரேடிங் அண்ட் லைஃப் லாங் லேர்னிங். ஓகே, அப்ஸ்கில்லிங், ரீஸ்கில்லிங். இப்போ நீங்க வந்து மீடியால பார்க்கலாம் கவர்மெண்ட்டுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்க பார்க்கக்கூடிய மெசேஜ்ல என்ன இருக்குன்னா டெவலப் யுவர் ஸ்கில்ஸ், அப்கிரேட் யுவர் ஸ்கில்ஸ், அப்ஸ்கில், ரீஸ்கில் அண்ட் தென் கோயிங் டு லைஃப் லாங் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நீங்க கண்டினியூஸா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால நாங்க ஆரம்பிக்கும் போதே வி ஹவ் அலைன்ட் அவர் செல்ஃப் டு தி கண்டினியூவிங் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அண்ட் லைஃப் லாங் லேர்னிங். ஸோ திஸ் இஸ் பிகம் அவர் கோர் கேப்பபிலிட்டிஸ். அதை தான் நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ காலப்போக்கில் அந்த கேப்பபிலிட்டிஸ் ரொம்ப டெவலப் ஆகி, பிகாஸ் வி ஸ்டார்டட் வித் த ஜேர்னி டுகெதர் when WDA was set up. அதற்கு பிறகு வந்து படிப்படியா ஒவ்வொரு விஷயத்திலையும் we grow together with the government's direction. Yeah, so அதனால எங்களுக்கு வந்து அந்த நேச்சுரல் ப்ரோக்ரஷன் நல்லா இருந்தது. ஸோ we are able to refine ourselves because ஆரம்பத்துல இருந்து நாங்க வந்து committed to quality. நீங்க சொன்ன மாதிரி எஜுகேஷன் அப்படின்னு சொன்னோம்னா we cannot do it லாப நோக்கத்துக்காக செய்யக்கூடிய வியாபாரமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நானும் என்னுடைய நண்பரும் ரொம்ப தெளிவா இருந்தோம். ஸோ இது வந்து எஜுகேஷன் இட்ஸ் அமானா, இதை ரொம்ப சரியா செயல்படுத்தணும். குவாலிட்டி இஸ் அவர் கீ, இன்டெகிரிட்டி இஸ் அவர் கீ. இந்த 2 பிரின்சிபலும் வந்து எங்களுடைய வேல்யூஸா வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணி அப்படிதான் இந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கோம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா எங்களுடைய நிறுவனம் வந்து இன்னைக்கு வந்து டாப் டியர் ட்ரைனிங் கம்பெனிஸ்ல வந்து நீங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர்ல போய் டைப் பண்ணி பாத்தீங்கன்னா எடுக்குவெஸ்ட் இன்டர்நேஷனல் வில் பி நம்பர் 1ல இருக்கும். ஸோ மை ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் போர்ட்டல்ல போயிட்டு நீங்க வந்து கோட் சர்ச் பண்ணுங்க, எடுக்குவெஸ்ட் வில் கம் ஆகிட்டோம். ஏன்னா இது நாங்க குவாலிட்டிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் இதுக்கு ஒரு மெயின் காரணம். ஸோ அதனால நமக்கு அந்த ஒரு ஸ்டேட்டஸ் கிடைச்சது. இப்போ ரீசெண்டா கவர்மெண்ட்டுடைய ஆடிட்ல கூட தே ஹேவ் ரெகக்னைஸ்ட் எடுக்குவெஸ்ட் அஸ் அ டாப் டியர் கம்பெனி, டாப் டியர். ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நமக்கு கிடைச்ச அங்கீகாரம்னா நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அந்த குவாலிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, இதற்கு நாம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்துக்கான அங்கீகாரம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம செய்யக்கூடிய, நம்ம ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து 4 டிஃப்ரெண்ட் அகாடமிஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் வித்தின் எடுக்குவெஸ்ட்.
ஒன்று வந்து ஃபுட் சேஃப்டி ரிலேட்டட் கோர்சஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஃபுட் சேஃப்டி அகாடமி. ரெண்டாவது கலினரி ஆர்ட்ஸ் அண்ட் பேக்கிங் அகாடமி. இந்த கலினரி கோர்சஸ், பேக்கிங் கோர்சஸ், ஃபுட் அண்ட் பேவரேஜ் சர்வீஸ் ரிலேட்டட் கோர்சஸ், இது எல்லாம் வந்து இந்த கலினரி ஆர்ட்ஸ் அண்ட் பேக்கிங் அகாடமியில் வருது. மூன்றாவதாக டிஜிட்டல் ஸ்கில்ஸ் அகாடமி வச்சிருக்கோம். ஸோ ஆல் த இன் டிமாண்ட் டிஜிட்டல் ஸ்கில்ஸ், நீங்க எவ்ரி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் ஸ்கில்ஸ் தேவை இருக்கும். ஸோ அதற்கான கேப்பபிலிட்டிஸை வந்து டெவலப் பண்றதுக்கான ஒரு அகாடமி தான் டிஜிட்டல் ஸ்கில்ஸ் அகாடமி. ஃபைனலி கிரிட்டிக்கல் கோர் ஸ்கில்ஸ் அகாடமின்னு ஒரு அகாடமி. இது எதுக்குன்னா உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு சில வேலை இடத்துல நீங்க பணியாற்றி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் உங்களுக்கு கண்டினியூவா தேவைப்படும். அப்பதான் உங்களுடைய ஒர்க்கை நீங்க வந்து நல்லபடியா செய்ய முடியும், உங்க கலீகோட நல்லபடியா இன்டராக்ட் பண்ண முடியும், உங்க மேனேஜரோட ரிலேஷன்ஷிப்பை நல்லா ஹேண்டில் பண்ண முடியும். இதை தான் நம்ம சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கான அகாடமி தான் இந்த கிரிட்டிக்கல் கோர் ஸ்கில்ஸ் அகாடமி. ஸோ இந்த 4 அகாடமிலையும் வந்து WSQ சர்டிஃபைட் கோர்சஸ்ன்னு சொல்லணும், ஒர்க் ஃபோர்ஸ் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபைட் கோர்சஸ் தான் நம்ம வந்து ஆஃபர் பண்றோம். இது எல்லாமே வந்து எலிஜிபிள் ஃபார் கவர்மெண்ட் ஃபண்டிங், SSG ஃபண்டிங், ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் சிங்கப்பூருடைய ஃபண்டிங். அது தவிர்த்து ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கிரெடிட் அதையும் நீங்க வந்து உபயோகப்படுத்தி இந்த கோர்சஸ் அட்டென்ட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராம். இதை தான் நம்ம வந்து வழங்கி வருகிறோம். இதுவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150,000க்கு மேல ட்ரைனிங் பண்ணி ஒரு நல்லபடியான ஒரு நிலையை வந்து அடைஞ்சு வந்திருக்கோம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. சொல்லுவாங்க இல்லையா, கத்தியாக இருந்தா கூட அந்த கத்தியை வந்து அப்பப்போ நம்ம தீட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் நான் இதை பாக்குறேன். எவ்வளவு பெரிய நம்ம வேலைகள் செய்து கொண்டு இருந்தா கூட அன்னன்னைக்கு தேவைகள் மாறும் போது நம்மளுடைய திறமைகளை நம்ம வந்து செதுக்கி கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்க அழகா சொன்னீங்க. குறிப்பா நம்மளுடைய பிஸ்மி ரேடியோ வந்து நிறைய வீடுகளில் இருக்கக்கூடிய சகோதரிகள், தாய்மார்கள் எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு சொல்ற ஒரு சில விஷயங்கள் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க. கொஞ்சம் கூடுதலாக இப்ப அவங்கள வீட்டுல இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஒரு கோர்ஸ் பண்ணி அவங்க சொந்தமா ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறதுக்குள்ள வாய்ப்புகள் சிங்கப்பூர்ல இருக்குதா? அந்த மாதிரி செய்யணும்னா என்ன மாதிரி ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணணும்? அதுக்கான ஒரு பயிற்சியை உங்களுடைய ஒரு நிறுவனம் கொடுக்க முடியுமா? இது போன்ற சில கேள்விகள் இருக்குது, அது சம்பந்தமாக. நிச்சயமா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 20,000க்கு மேற்பட்ட கோர்சஸ் வந்து ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கீழே வருது. ஓகே, 20,000 கோர்சஸ்க்கு மேல ஷார்ட் கோர்சஸ். நீங்க வந்து எந்த மாதிரி கோர்ஸ் படிக்கணும்னு நினைச்சாலும் அதற்கான ஒரு தேடி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கோர்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆல் த செக்டர்ஸ், எல்லா செக்டர்ஸ்லயும் வந்து உங்களுக்கு கோர்சஸ் கிடைக்குது. இப்போ நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு என்ன மாதிரி ஒரு ஸ்கில் செட்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுவனத்தை எடுத்துக்கிட்டா கூட இப்போ பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த கலினரி ஆர்ட்ஸ் அண்ட் பேக்கிங் அகாடமின்னு வச்சிருக்கோம். இந்த கலினரி ஆர்ட்ஸ் பேக்கிங் அகாடமில வந்து ஷார்ட் கோர்சஸ் வச்சிருக்கோம். நீங்க வந்து யூ வாண்டட் டு கெயின் காம்பிடன்ஸ் இன் பேக்கிங் ஸ்கில்ஸ் ஆர் கலினரி ஸ்கில்ஸ் இருக்குல்ல, ஒரு கேக் மேக்கிங்கை எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஆர் குக்கிங் ஸ்கில்ஸ்ல வந்து வேரியஸ் டிஷ்ஷஸ் நம்ம சொல்லி கொடுக்குறோம், அதை நம்ம கத்துக்கலாம். அது தவிர்த்து பேவரேஜஸ் சைட்ல வந்து பேரிஸ்டா ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதுல பர்டிகுலரா சொன்னோம்னா ஹோம் பேஸ்டு என்டர்பிரினர்ஷிப்னு சொல்லக்கூடிய வீட்டில இருந்தே நம்ம தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குல்ல. நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ வீட்டில இருந்து ஒரு கேக்கு, ஒரு பேவரேஜஸோ இல்லை ஒரு ஃபுட் ப்ராடக்டோ செஞ்சு அதை வந்து கம்யூனிட்டிக்கு வந்து எடுத்து கொண்டு சேர்க்கறது, இந்த மாதிரி சின்ன லெவல்ல வந்து அந்த தொழில் முனைப்பு நம்ம கம்யூனிட்டியில பார்க்க முடியும். ஸோ இதற்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்னா, இப்படிப்பட்ட தொழில் முனைவர்கள் என்ன செய்யலாம்னா எங்க மாதிரி நிறுவனத்துல வந்து தே கேன் கோ த்ரூ சம் ஆஃப் தீஸ் கோர்சஸ். இதை போய் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஃபுட் சேஃப்டிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ரிக்குவயர்மெண்ட். ஃபுட் சேஃப்டி தான் வந்து பேசப்படக்கூடிய ஒரு பொருள். இதுல வந்து நம்ம லேப்சஸ் வந்து இருந்துச்சுன்னா அது பப்ளிக்கை வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்படிங்கிறதுனால ஃபுட் சேஃப்டிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிக்குவயர்மெண்ட் பை த ஃபுட் சேஃப்டி ஏஜென்சி இன் சிங்கப்பூர். ஸோ இவங்க தான் வந்து நிர்ணயம் பண்றாங்க. ஃபுட் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய அத்தனை பேரும் இந்த கோர்ஸை வந்து கட்டாயமா படிக்கணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. எடுகோஸ் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரைனிங் பார்ட்னர் வித் ஸ்கில்ஸ் ஃபியூச்சர், சிங்கப்பூர் ஃபுட் ஏஜென்சி, SFAன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அக்ரெடிடேஷன்ல நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ இந்த கோர்சஸ்லாம் எடுத்து படிச்சா அவங்க வந்து தொழிலை வந்து நல்லபடியா செய்ய முடியும், சேஃபான ஃபுட் வழங்க முடியும். மேலும் அது சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்களையும் கத்துக்கணும்னா கூட எங்களை மாதிரி நிறுவனத்தை வந்து அணுகும் போது
நிச்சயமா நம்ம அவங்கள கைட் பண்ணுவோம், என்னென்ன கோர்சஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல மெயினா அவங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இவ்வளோ ப்ரோக்ராம் நம்ம சொல்றோம்ல, 20,000 கோர்சஸ் இருக்கு. இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராமே நான் சொல்லிட்டு வரேன், எல்லா கோர்சஸும் நீங்க வந்து சிங்கப்பூரரா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கிரெடிட் கொடுக்குறாங்கல்ல, இதை வச்சுட்டு நீங்க வந்து யூ டோன்ட் ஹேவ் டு பே எனிதிங் அவுட் ஆஃப் யுவர் ஓன் பாக்கெட். ஸோ ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கிரெடிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்ஜி கொடுக்கக்கூடிய அந்த ஃபண்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் வச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா யூ டோன்ட் பே எனிதிங். ஸோ யூ அட்டெண்ட் த கோர்ஸ் லிட்டரலி ஃப்ரீ. சரியா? அதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் ஊக்கப்படுத்துறதுக்காக, லைஃப் லாங் லேர்னிங்கை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கிரெடிட் அப்படிங்கிற ஒரு சலுகையை வந்து வழங்கியிருக்காங்க. அது தவிர்த்து 90 விழுக்காடு அப் டு 90% கிட்ட கோர்ஸ் ஃபீஸ் சப்சிடி கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கும்போது நீங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன இருக்குன்னா, இவ்வளோ விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்குதா? இவ்வளவு நாள் நம்ம ஏன் இதை பத்தி நம்ம நினைச்சு பார்க்கல? ஏன் அதை பத்தி நம்ம சிந்திச்சு பார்க்க கூடாது கொஞ்ச நேரம்? ஏன்னா ஒவ்வொருவருடைய வாலெட், இப்ப 40 வயசுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு சிங்கப்பூரரா இருக்கிறான்னு வச்சுங்களேன், அவங்க வாலெட், ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் வாலெட் எடுத்து பாத்தீங்கன்னா, முதல்ல போட்ட ஒரு 500 another 500 1500 பிளஸ் 4000 $5,500 உங்க வாலெட்ல இருக்கும். எத்தனை பேர் இந்த ஒரு ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கிரெடிட்டை யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருப்பாங்க. ஏன்னா அதற்கான அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அடையல. அதுதான் வந்து ஒரு ரீசன். பிரதர் சீனி ஜாஃபர் கனி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது கூட ரொம்ப இதை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். ஏன் வந்து இந்த ஒரு அவேர்னஸ் நம்ம சமுதாயத்துல வந்து அதிகப்படியா வந்து பேசப்படல? நிறைய ஃபோரம்ல நம்ம வந்து மீட் பண்றோம், என்கேஜ் பண்றோம். இது பத்தின ஒரு பேச்சு வந்து நம்ம சமுதாயத்துல அதிகப்படியா பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இல்லாததை நினைச்சு நாங்க கொஞ்சம் கவலைப்பட்டோம். ஏன்னா இதுதான் நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம். அதற்கான கட்டமைப்பு தான் ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் சிங்கப்பூர். சரியா? இவ்வளவு அழகான ஒரு கட்டமைப்பை அரசாங்கம் உருவாக்கி மக்களுக்கு அவ்வளவு சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழல்ல நம்ம எல்லாம் இருக்கோம். வேர் ஆல் கிஃப்டட் பீப்புள் லிவிங் இன் சிங்கப்பூர், அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு அருமையான ஒரு கட்டமைப்பு, உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக கட்டமைப்பு தான் இப்ப உருவாக்கப்படக்கூடிய அந்த கட்டமைப்பு வந்து ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் மூவ்மெண்ட் மற்ற கண்ட்ரி எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கும் அப்படிங்கிறது வந்து 100% நான் வந்து கான்பிடென்டா சொல்லுவேன். ஏன்னா ஐ வாஸ் இவால்விங் வித் த சிஸ்டம். சரியா? ஸோ இவ்வளவும் இருந்தோம் நம்ம சமுதாயம் இதை பத்தி தான் பேசணும். சரியா? கல்வி, அப்கிரேடிங், அப்ஸ்கில்லிங், லைஃப் லாங் லேர்னிங், இதை பத்தி தான் நம்மளுடைய சிந்தனை, பேச்சு எல்லாம் மாறும் பட்சத்துல நிச்சயமா பாத்தீங்கன்னா அந்த சமுதாயத்துல அது வந்து பிரதிபலிப்பு நிச்சயமா ஏற்படுத்தும். சமூகம் அடுத்த லெவலுக்கு போகும், ஒரு முன்மாதிரி சமூகமா உருவாகும். எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து இந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் சிங்கப்பூர், வி ஆல் பார்ட் ஆஃப் தட் ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் மூவ் அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வு ஒவ்வொரு மனிதரிடம், சிங்கப்பூரரிடம் வரணும். சிங்கப்பூர் நானும் சொல்லிட்டு வர்றேன். சிங்கப்பூரர் மற்றும் கிடையாது, சிங்கப்பூரர் அல்லாம சிங்கப்பூர் பர்மனன்ட் ரெசிடென்ஸுக்கும் வந்து சலுகைகள் கொடுக்கப்படுது. அது தவிர்த்து எல்டிவிபி பிளஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில இருக்கிறாங்கல்ல, அவங்களையும் இந்த மாதிரி ஃபண்டிங், ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் சம்பந்தப்பட்ட ஃபண்டிங்க்கு எலிஜிபிலிட்டியா உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நல்ல தகவல். இது மக்களை போய் சென்றடையணும், நம்பர் 1. அது தவிர்த்து மக்களுக்கு இதற்கான ஒரு தேடல் வந்து ஏற்படும். 20,000 கோர்சஸ் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. 20,000 கோர்சஸ் அப்படிங்கும்போது நீங்க எதை வேண்டாலும் கவுண்ட் எனிதிங் அண்டர் தி சன், யூ கோ சர்ச் ஃபார் இட் அப்படிங்கும்போது உங்களுக்கு நிச்சயமா அந்த ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ எங்களை மாதிரி ட்ரைனிங் ப்ரொவைடர்ஸ் அதுக்காக தான் இருக்கும். ஸோ எங்களை அணுகும் போது நிச்சயமா அவங்களோட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுவோம், அவங்கள வந்து நல்லா கைட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கான ஒரு அந்த ஒரு ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் அனுபவத்தை உருவாக்கி கொடுப்போம். ஏன்னா நிறைய பேர் எஜுகேஷன் அப்படிங்கும் போதே நம்ம ஒரு வயசை தாண்டினதுக்கு அப்புறம் திரும்பி போறதுக்கு நமக்கு ஒரு பயம் இருக்கும், கூச்சம் இருக்கும், பல காரணம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபியர் ஃபேக்டர் எல்லாருக்கும் இருக்கிறது இயல்பு. இதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இதெல்லாம் வந்து ட்ரைனிங்ல வந்து நீங்க நினைக்கக்கூடிய மாதிரி இல்லை. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரொம்ப இன்டராக்டிவாகவும் என்கேஜிங்காகவும் சரியா இருக்குது. பல மொழியில கூட இதற்கான ட்ரைனிங் கொடுக்கப்படுது. நம்ம நிறுவனத்திலே பார்த்தீங்கன்னா 4 மொழிகள்ல வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். இங்கிலீஷ், தமிழ், மலை, சைனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கான மாணவர்கள் வராங்க, அடல்ட்ஸ், ஒர்க்கிங் அடல்ட்ஸ் வராங்க. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு கம்பேரிசன் பண்ணி பாருங்க. ஏஜ் வந்து ஒரு கட்டுப்பாடே கிடையாது. ஏன்னா லைஃப் லாங் லேர்னிங் போது யூ கேன் பி ஆஃப் எனி ஏஜ் as long as you have the motivation. சரியா? அது ஒரு கட்டுப்பாடே கிடையாது. எங்க நிறுவனத்துல பாத்தீங்கன்னா 80 வயதுக்கு மேற்பட்டவர்களும் வந்து படிக்கும்.
அடுத்து மாணவர்களுக்கான ஒரு கேள்வி, ஏன்னா இவ்வளவு நிறைய நம்ம ஹவுஸ் ஒய்ஃபை பத்தி எல்லாம் பேசினோம், நம்ம ஏஜ் எந்த கண்ட்ரோலும் இல்லை அப்படிங்கறத பேசணும். மாணவர்கள் வந்து எல்லாருமே பெரும் படிப்பு படிக்கக்கூடிய அளவுக்கான சுச்சுவேஷன் சில நேரத்துல இல்ல. அவங்க வந்து சில நேரங்கள்ல பாலிடெக்னிக் முடிக்கிறது அல்லது +2 வரலாம் முடிச்சிட்டு ஒரு ஒரு ட்ரைனிங் முடிச்சிட்டு நான் உடனே வேலைக்கு போற மாதிரி அப்படிலாம் நினைக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் அவர்களுடைய சூழ்நிலை காரணமாக அப்படி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க இப்ப வந்து ட்ரைனிங் அட்டன் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வேலை சம்பந்தமான ஏதாச்சும் ஒரு கைடன்ஸ் நீங்க கொடுக்குறீங்களா? என்ன விதமான பணிகளை வந்து எடுக்வெஸ்ட் அவங்களுக்கு பண்ணுது, அதையும் கொஞ்சம் அப்படி சொல்லிடுங்களா? இப்போ நிறைய பேர் ஐடி முடிச்சிருப்பாங்க. சில பேர் வந்து செகண்டரி ஸ்கூல்ல முடிச்சுட்டு பாலிடெக்னிக் போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம். இல்ல வந்து ட்ராப் அவுட் ஆயிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், செகண்டரி 4ல ட்ராப் அவுட் ஆயிருக்கலாம். இந்த மாதிரி பல மாதிரியான சூழல்ல மாணவர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்காக வந்து நாம என்ன பண்றோம்னா, வி ப்ரொவைட் டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்கோம். டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ்ல வந்து இவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஐடி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா கூட தே கேன் ஜாயின். நம்ம ஏஜ் கிரைட்டீரியா கூட வச்சிருக்கோம், ஒரு 18 இயர்ஸ் அண்ட் அபோவ் தே கேன் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க அந்த மாதிரி ப்ரோக்ராம் எடுத்து படிக்கும்போது டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் முன்ன மாதிரி ஒரு வருஷம் நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எங்களை மாதிரி பிரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா எங்க நிறுவனத்திலே வந்து ஒரு 2 மாதத்தில் முடிக்கக்கூடிய டிப்ளமா இன் பேக்கிங் டெக்னாலஜி, பேக்கிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் கூட இருக்கு. இது 2 மாசத்துல முடிச்சிடலாம். முடிச்சுட்டு வேலைக்கு போகும். என்ன மாதிரினா, நாங்க வந்து இந்த ஜாப் பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ் வச்சிருக்கோம். எடுக்வெஸ்டுடைய கேரியர் சர்வீசஸ் யூனிட்ல வந்து ஜாப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் வச்சிருக்கோம். இவங்க வந்து நம்ம நிறுவனத்துல படிக்கும்போது எஃப்என்பி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வந்து இவங்களை வந்து நம்ம பிளேஸ் பண்ணுவோம். எடு டேலண்ட்ஸ்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கி வச்சிருக்கோம். இந்த எடு டேலண்ட்ஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் த எம்ப்ளாயர் அண்ட் த ஜாப் சீக்கர். ஸோ ஜாப் சீக்கர் யாருன்னா எங்க நிறுவனத்துல வந்து படிப்பாங்க. படிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல என்ரோல் ஆயிடுவாங்க. என்ரோல் ஆனதுக்கு அப்புறம் எஃப்என்பி அவங்க அந்த ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் வந்து இந்த போர்ட்டல்ல வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய, இவங்களுக்கு சூட்டபிளான ஜாப் வரும்போது இவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நாங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் இஸ் கோயிங் டு பி த பிரிட்ஜ் பிட்வீன் த ஜாப் சீக்கர் அண்ட் த எம்ப்ளாயர். ஸோ இது ஒரு அழகான ஒரு ஏற்பாடுன்னு தான் சொல்லுவோம். கவர்மெண்ட் இதை வந்து என்கரேஜ் பண்றாங்க. ஆஸ் எ எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் கம்பெனி வி ஹவ் டேக்கன் திஸ் லிபர்ட்டி டு செட் அப் திஸ் போர்ட்டல் உருவாக்கி இருக்கோம். ஸோ இதை வந்து மாணவர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. நான் மாணவர்கள் மட்டும் இல்லை, எந்த ஜாப் சீக்கர் ஒர்க்கிங் அடல்ட்ஸா இருக்கலாம், அவங்க வந்து வேற ஜாபுக்கு மாறணும்னு நினைக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க நம்மள மாதிரி ஒரு நிறுவனத்துல வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா, பயிற்சி எடுக்கிறது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பை வந்து நம்ம லிங்க் பண்ணுவோம். நாம ஸ்பெஷலைஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்என்பி ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில தான் வந்து ஃபோக்கஸ் பண்றோம். அதற்கான வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு, அதற்கான தேவைகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து நம்மளால வந்து இவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக தான் இந்த எடு டேலண்ட்ஸ் பிளாட்ஃபார்ம், எடுக்வெஸ்டுடைய ஒரு போர்ட்டல் தான் எடு டேலண்ட்ஸ். மிக சிறப்பு, மிக அருமையா எல்லா விஷயமே யோசிச்சிருக்கீங்க. இவ்வளவு வசதிகள் இருந்தும் இதை வந்து நம்ம பயன்படுத்திக்க வேணான்னு நினைக்கிறதுக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய தடை என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அல்லது அந்த தடையை நம்ம தகுக்கிறதுக்கு ஒரு சமுதாய ஒரு சேவை மாதிரி தான் இதை யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா எந்த ஒரு சமுதாயம் நன்றாக படிச்சிருக்குதோ அந்த சமுதாயம் நம்ம ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே மேல போயிருந்திருக்காங்க. அதுதான் நம்ம பாக்குறோம். அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு பொறுப்பு இருக்கும்போது இதை என்ன செஞ்சாக்கா இந்த ஒரு அவேர்னஸ் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகலாம்? அப்கோர்ஸ் இந்த மாதிரி இந்த நேர்காணலை பார்க்கக்கூடிய மக்கள், பிஸ்மி நேயர்கள் இல்லாதவர் கூட இதை நம்ம எடுத்து நம்ம அடுத்தவங்களுக்கு அனுப்பி விடலாம். நிச்சயமா இது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்புகள் இந்த நாடுகள்ல இருக்குது, இதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்கிறதுக்கு மிக அழகா சொல்லிட்டீங்க. இருந்தாலும் இதை தடுக்கக்கூடிய அந்த தடை என்னவாக இருக்குதுன்னு ஏன்னா நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்திருப்பீங்க, நீங்க பார்த்த வகையில, நீங்க அப்சர்வ் பண்ண வகையில என்ன ஒரு தடை, என்ன ரீசனா இருக்கும், அதை சொல்லுங்க கொஞ்சம். அழகான கேள்வி. இது வந்து எல்லாரும் சிந்திக்கக்கூடிய ஒரு கேள்விதான் நீங்க கேட்டிருக்கிறது. ஒவ்வொரு கம்யூனிட்டி அடித்தள தலைவர்கள் இருக்காங்க, கம்யூனிட்டி லீடர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு கடப்பாடு இருக்கு. என்ன கடப்பாடு அப்படின்னா, ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் மூவ்மெண்ட்ங்கிறதுல எல்லாருமே பொறுப்புதாரின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. கம்யூனிகேஷன் இஸ் த கீ. சரியா? எந்த அளவுக்கு அவேர்னஸ் நம்ம வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். நிச்சயமா இல்லையா? சோ அந்த பொறுப்பை தான் வந்து நான் ஒவ்வொரு கம்யூனிட்டி லீடர்ஸ் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புல நிச்சயமா நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரியா? தொழில் நிறுவனத்தை நடத்துறது மட்டும் இல்லாம ஐ எம் ஆல்வேஸ் an advocate for lifelong learning.
அதனால இதை நான் ஒரு சமூக தொண்டாவே நினைச்சு நான் வந்து செஞ்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதை வந்து எடுத்து இந்த மெசேஜை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் அவங்களுடைய வேலை. மக்களுக்கு மெசேஜை கொண்டு போய் சேர்த்துட்டு அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் ஏற்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து இதை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் போய் கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, ஷி வில் கோ அண்ட் டாக் டு அதர் பீப்புள் இல்லையா? அவங்ககிட்ட போய் ப்ரொமோட் பண்ணுவாங்க, நான் இந்த மாதிரி கோர்ஸ் அட்டென்ட் பண்ணேன், நல்ல உபயோகமா இருந்தது, நீங்க போய் அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்படியே வந்து நம்ம விமன் எம்பவர்மெண்ட் தான் இப்போ இதுக்கு ஒரு கீ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இஃப் வி கேன் ரீச் அவுட் அவர் விமன், definitely this skills future movement is going to be one of the successful factor within our community. நிச்சயமா அதற்கான கோரிக்கையே நம்ம விமென்ஸ் நம்ம இதை வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம்ம மக்கள்கிட்ட நம்ம வந்து வைப்போம். சமூக தலைவர்கள் இதை கேட்டுக்கிட்டாங்கன்னா நம்ம சமூக தலைவர்கள்ட்ட நம்ம அந்த பொறுப்பை சொல்லி அவங்களுடைய சப்போர்ட்டை கேட்போம். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த உணர்வு ஏற்படும் போது நேச்சுரலா நீங்க பார்க்கலாம், அடுத்த வருஷம் 2025 நம்மளுடைய முதல் ஒரு ரெசல்யூஷன் எல்லாருமே சொல்லுவோம், புது வருஷம் பிறக்குது. ஏன்னா நம்ம we are already at the end of this year. என்ன ரெசல்யூஷன் நம்ம வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒவ்வொருத்தவரும் நிச்சயமா அட்லீஸ்ட் ஒரு கோர்ஸ் எடுத்து படிங்க. ஒரு கோர்ஸ் என்ன ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் வாலெட் அப்படியே இருக்குது, அதை போய் ஓபன் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் வாலெட்டை ஒரு தடவை ஓபன் பண்ணி பாருங்க. யூ see the credit. ஓகே, யாராவது ஒரு பேங்க்ல வந்து 1 லட்சம் வெள்ளி உள்ள வச்சுட்டு பார்க்காம இருப்பாங்களா? நிச்சயமா இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த நான் சொல்லக்கூடிய 1500 ஆர் 5500 4000 + 1 இதை பார்க்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய நினைவு இது ஒரு 10% ஆஃப் த கோர்ஸ் ஃபீ தான். ஸோ 90% வந்து ஆட் பண்ணுங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு அபவுட் ஒரு $60,000 கிட்ட வந்து உங்க வாலெட்ல சும்மா இருக்குது. இதை நீங்க வந்து சும்மா இருக்க விடலாமா? இதை உபயோகப்படுத்தலாமா? அந்த கேள்வியை மக்கள்கிட்ட நம்ம வந்து வைப்போம். அவங்க வந்து போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். நிச்சயமா இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, நம்ம வாலெட்ல அக்கௌண்ட்ல இருக்கு, கவர்மெண்ட் கொடுத்த அந்த நிதி, அதை நம்ம எப்படி பயன்படுத்துறதுங்கிற ஒவ்வொரு இந்த சிந்தனையை அவங்ககிட்ட விதைச்சிட்டாவே போதும். ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் மூவ்மெண்ட் வந்து நல்லபடியா நம்ம மக்களை போய் சென்றடையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில். நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம். மாணவர்களுக்கு குறிப்பாக சொல்லும் ஏதாவது ஒரு செய்தி. மாணவர்களுக்கு வந்து இந்த சர்டிபிகேஷன் கோர்சஸ் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் வந்து we are talking about the continuing education அப்படிங்கும்போது நிறைய சர்டிபிகேஷன் கோர்சஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நம்ம பேசவே இல்லை, ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டு வந்துட்டோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒவ்வொருவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்கில் செட் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அது இல்லாம இன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும்னா we will be losing out to the competitors. ஸோ நிறைய ஜாப்ஸ் வந்து இன்னைக்கு வந்து இல்லாம போயிட்டு இருக்குது. காரணம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கேச்சிங் லைக் வைல்ட் ஃபயர் இல்லையா? ஸோ அந்த ஒரு துறையை வந்து அவங்க எடுத்து படிக்கலாம். அது சம்பந்தப்பட்ட சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்குது, ஓகே, சைபர் செக்யூரிட்டி, ஆட்டோமேஷன், இது மாதிரி நிறைய டிஜிட்டல் ஸ்கில்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் எடுத்து அவங்க வந்து படிச்சு அவங்களுடைய தகுதியை வளர்த்துக்கலாம். இதெல்லாம் அவங்க வந்து ஹாலிடேஸ்ல கூட அவங்க எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்க அடல்ட்ஸ் ஆகி தான் இந்த படிப்பு படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க மாணவர்கள் 21 வயசுக்கு குறைவா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி கிடையாது, அந்த ஃபண்டிங் எலிஜிபிலிட்டி கிடையாது. பட் அவங்க அக்கௌண்ட்ல பிஎஸ்இன்னு சொல்லுவாங்க, போஸ்ட் செகண்டரி எஜுகேஷன் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு ஒரு பிஎஸ்இ அக்கௌண்ட், அந்த ஃபண்டை கூட அவங்க யூஸ் பண்ணி நிச்சயமா இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். சரியா? ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா we just have to go and look into the site My Skills Future அப்படிங்கிற ஒரு சைட் எடுத்து பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய கோர்சஸ், ஒவ்வொரு கோர்சஸும் எடுத்து படிக்கலாம். நீங்க வந்து இது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஃபாரெக்ஸ்ல வந்து ஒரு ஒரு ஸ்கில் எடுத்து படிக்கணும்னா ஃபாரெக்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ்க்கு நீங்க சைன் அப் பண்ணுங்க. நிறைய ட்ரைனிங் ப்ரொவைடர்ஸ் சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க, அது தர நிர்ணயம் வேற பண்ணி இருக்கிறாங்க. ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் வெப்சைட்க்கு போனீங்கன்னா அந்த தர நிர்ணயம் கூட இருக்கும், அந்த ஸ்டார் ரேட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்து டாப் டியர் ஃபண்டிங் கொடுக்குறாங்கன்னா அந்த நிறுவனங்கள் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெற்ற நிறுவனங்கள் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இத மாதிரி விஷயங்களை நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. நல்ல நிறுவனத்துல போய் உங்களுடைய அப்கிரேடிங்கை வந்து வளர்த்துக்குங்க. நிச்சயமா மாணவர்களுக்கும் சரி, ஒர்க்கிங் அடல்ட்ஸ்க்கும் சரி, ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற காரணத்தினாலே வந்து நம்ம படிக்க கூடாதுன்ற அர்த்தம் கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் சேர்த்துதான் அந்த
ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கிரெடிட் கொடுத்துருக்குறாங்க. சரியா? வயது அவங்க ஒரு ஃபேக்டரா இல்லை. நீங்க 80 வயசா இருந்தா கூட 80 வயசுக்காரருக்கும் அந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கிரெடிட் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய பொறுப்பு மட்டும்தான் நம்ம கையில இருக்குது. அந்த பொறுப்பை நம்ம மக்கள் நிச்சயமா செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓவர் டு யூ. அழகான செய்தி. கரும்பு தின்ன கூலியான்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நம்மளுடைய அறிவை விசாலப்படுத்துறதுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து இவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்கும் போது நம்ம அதை எப்படியாவது நம்ம அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சீன தேசம் சென்றாயினும் சீர்கல்வி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம பக்கத்திலேயே கையிலேயே எல்லாமே இருக்குது. நம்ம முடிவு எடுத்துட்டு போய் ஒரு கோர்ஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அவ்வளவு வசதிகள் இருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நாம உபயோகப்படுத்திக் கொள்வோம். இந்த அருமையான நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய பிஸ்மி நேயர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் நாம் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். தயவு செய்து உங்களுடைய வேலட், ஸ்கில்ஸ் ஃபியூச்சருடைய வேலட்டை எடுத்து பாருங்கள். இருக்கக்கூடிய அந்த எந்த அளவுக்கு பணம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் கோர்ஸ் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கின்றது. அந்த மை ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த வலைதளம் சென்று உங்களுக்கு பிடித்தமான அந்த கோர்ஸுகளை எல்லாம் பாருங்கள். இந்த நேர்காணலுடைய முக்கிய நோக்கமே எப்படி நம்முடைய சமுதாயத்துக்கு அந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தையும் வாழ்நாள் முழுக்க கல்வி கற்க வேண்டிய அந்த அவசியத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் நாம் இதை பார்க்கின்றோம். இந்த வாய்ப்பினை எனக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் இத்ரிஸ் மாலிம் அவர்களுக்கும் தந்த பிஸ்மி நிர்வாகத்திற்கு இந்த நேரத்திலே நன்றியை சொல்லி நாம் இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி. உங்கள் அத்துணை பேருக்கும் இறைவனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என சொல்லி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.